உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமான அவருடைய கிருபை நிமித்தமும் இரக்கத்தின் நிமித்தமும் நாம் எல்லாருமாய் இந்த அக்டோபர் மாதத்தின் 2வது வார செவ்வாய்க்கிழமை ஜெபத்திற்கு நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். வாழ்க்கையில ஆண்டவர் நாம் எண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா இந்த 9 மாதங்கள் கடந்து 10வது மாதத்துல வந்திருக்கிறோம். எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அதிசயங்கள், எத்தனையோ நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்து கொண்டே வருகிறார். அவை ஒவ்வொன்றாக நாம நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லிதான் நம்ம எல்லாரையும் எப்படிப்பட்ட ஜெப வழிபாடுக்கு நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். ஆக நம்ம எல்லாருமாய் சேர்ந்து அழகான ஒரு பாடல், 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டிரே இயேசுவே என்று சொல்லி நாங்கள் பாடும்போது எங்களோடு கூட சேர்ந்து வெள்ளிய குரல்ல எல்லாருமாய் நாம பாடுவோம். Hallelujah. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எதிரேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எதிரேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எல்லா வேளையிலும் நம்ம நடத்தி செல்லும் அன்பு தகவல் நம்மோடு கூட தேவனை நாம் துதிக்கலாம். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் பழைய நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் பழைய நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பு கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை
நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எல்லாரும் சொல்லி பாருங்க. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எத்தனையோ மரணப்பட்ட சாக்குகளிலே நாம் நடந்திருக்கிறோம். ஆனாலும் அவர் மீட்கும் கைகள் நம்மோடு கூட இருந்ததுனால ஒரு மரணமும் ஒரு வியாதியும் நம்ம சாத்தியமே இல்லை. மக்கள் அந்த தெய்வத்தை நம்ம துதிக்கலாம். மனதே பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாழி நின்ற வேளை மழிந்திடாதே என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். பள்ளத்தாக்கில் ஆமென். நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாழி நின்ற வேளை மழைந்திடாதே என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எங்கள் மாறாவின் வாழ்வில் மனோரமாய் மாற்றும் அழிவே நல்ல கர்த்தரே. எங்கள் மாறாவின் வாழ்வில் மனோரமாய் மாற்றும் அழிவே நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொள்கிறே. எல்லாரும் உணர்ந்தவர்களாய் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொள்கிறே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா. Hallelujah. அதனாலதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரகாரங்களில் ஒரு நாள் வாழ்வது எனக்கு மிகுந்த பாக்கியமானவர். Amen. Thank you, Lord. அன்றைய Thank you. பார்வையிலே ஒரு நாள் 1000 வருஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. Thank you, எல்லாருமாய் Jesus. கண்களை மூடி நம்முடைய Thank you, ஆவி Lord. ஆத்துமா சரீரங்களை அவருடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். Thank you, Lord. நன்றி இயேசு சுவாமி. நன்றி நன்றி நன்றி. மகா கிருபையும் இருக்கும் தேவனாலே இயேசு சுவாமி, Our loving Heavenly Father, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி thank you for the செலுத்துகிறோம். precious time that you have given us, O Lord. ஆமாண்டவரே, நாங்கள் பாடின பாடல் பொடி ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். As we sang a song, O Lord, you have done 1000 marvelous things into our life. இங்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆயிரம் நன்மைகள் இல்லையா, ஆயிரம் 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 நன்மைகளை செய்திருக்கிறீர்கள். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. Father God, the people who have gathered here, O Lord, it is not just 1 or 2 things that you have done, O Lord. You have done 1000 more and more marvelous things in each and every one of our lives. அதை நினைத்து நன்றி சொல்ல வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. The people who have come and to give thanksgiving, you bless them, O Lord. அதை நினைத்து துதிக்க வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. The ones who have come and remembering all of those things, you bless them, O Lord. அதை நினைத்து அதிகமான வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளை வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. In all of those remembrance, O Lord, in all of those thoughts, O Lord, you bless them, each one of them, O Lord. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நன்மைகளை செய்திருக்கிறீர்கள். அதற்காக உமக்கு நன்றி.
We thank you, Father God, that the marvelous and wonderful thing that you have done each one of life. இவருடைய ஊழியக்காரரை மறைத்து என்னோடு எங்களோடு நீங்க பேசுங்க தகவல். You are the Lord who will lead the man of God and all the people who are your master. மணி எஸ்தர் வாழ்க்கையில நீர் செய்த அன்றைய அற்புதத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Thank you for the wonderful thing that you have done in Mani brother and Esther's life. ஆண்டவரே அந்த மகன் வாழ்க்கையில நீர் ஆண்டவரே ஆபரேஷன் நல்லபடியாய் முடித்து அதுவே தன் மனைவியோடு கனவா ஆண்டவரே இணையும்படியாய் கிருபை செய்தீரே. நன்றி ராஜா. Thank you for the successful surgery that had happened, Lord, that you will make him to join with his wife and the family, oh Father. பலவீனமாய் இருந்த ஆண்டவரே அன்பு மகள் ஆண்டவரே ரத்னம் ஜெயில் அவங்க ரெண்டு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Thank you for the God for you releasing the healing power on Ratnam uncle and Jaya auntie, oh Father. கர்த்தர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்திருக்கிறீரே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Lord, oh Father, in all the remembrance of Father God, we give you thanksgiving for all the 1,000 marvelous things that you have done. வீணா ஆல்பர்ட் வாழ்க்கையில இன்னொரு ஆண்டை கர்த்தர் கொடுத்தீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Thank you for adding another year into Vena's and Albert's life, Lord. நீர் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. You are the Lord who going to do marvelous and bigger great things in each one of the lives. துதி ஸ்தோத்திர கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே எடுக்கிறோம். We give you all the glory and honor and domain forever, O Master. ஆண்டவரே பார்த்திருக்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். Also bless all the people who are watching through this அவர்கள் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. and also bless all the heart's desire that they have. வார்த்தை வழியாக திருப்தியாக்கும் ஆண்டவரே. Through your word, O Father God, you fulfill, O Master. எல்லா சோர்வுகளை அகற்றி விடுங்க ஆண்டவரே. I rebuke all the sicknesses and all the tiredness in thy name, O உங்க Master. சமூகத்திலே உம்மை மாத்திரம் துதிக்க அதிக வாஞ்சொல்ல பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. Oh, Father God, in your presence, O Master, let people be fulfilled and be strengthened in thy name, O Lord. எல்லாவற்றையும் இயேசுவின் அற்புத நாமத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே. I pray in the most powerful name of our Lord Jesus Christ. ஆமென். 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 Thank you Lord. Thank you Lord. ஆமென். நாம் தேவனை ஆராதனை செய்வோம். Come, let us all worship the Lord and lift his name. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தில வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Today is the day that the Lord has made, so let us all rejoice and come into his presence. ஆண்டவர் நம்மளை எந்த ஒரு ஆபத்தும் விபத்தும் நேராதபடிக்கு கடந்த மாதமெல்லாம் கடந்த வாரமெல்லாம் நம்மை கண்மணி போல காத்து புதிய வாரத்தின் செவ்வாய்க்கிழமைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் பாடினது போலவே ஆயிரக்கணக்கான நன்மைகளை செய்த தேவனுக்கு நாம் 1-2 நன்றி சொன்னால் போதாது. அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவது நம் மீது விழுந்திருக்கிற கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாளில் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போம். எசேக்கியேலின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் வசனம் 14. The promised word that the Lord has given us today is taken from the book of Ezekiel chapter 37 and verse 14. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் வசனம் 14. I will put my spirit in you, and you shall live, and I will place you in your own land. Then you shall know that I, the Lord, have spoken it and performed it, says the Lord. Amen. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்தேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். Amen. நான் கர்த்தர் என்று நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாக அவர் கர்த்தாதி கர்த்தராக தேவாதி தேவனாக அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லாதவராக அவர் சிங்காசனத்தில் வீட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். அவரை பாடுகிற, அவரை துதிக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவரை
நம்முடைய நாவினால மகிமை செலுத்துற ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தூதர்கள் உண்ணும் உணவாலே கர்த்தர் அன்றைக்கு அவருடைய ஜனங்களை போஷித்தார். இன்றைக்கு அவருடைய ஆவியினால நம்மை போஷிக்க போகிறார். கர்த்தாவே தேவர்கள், உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உம்மை போன்ற ஒரு தேவனை நாங்கள் அறிந்ததில்லை. எங்களை விரிவாக நேசித்தீர் என்று இந்த பாட்டை கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம்.
நம் கர்த்தருக்கு ஒப்பானவர்கள் யாருமே இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாரும் தான் அவருக்கு ஒப்பானவர்களாக இருக்கிறோம். சோ நம்ம காலையில இருந்து இம்மட்டும் நம்மளை கைவிடாத தேவன், இம்மட்டும் காத்த பினேசர் இனிமேலும் நம்மளுக்காக வல்லவரா இருக்கிறாரு. சோ ஆகவே இந்த நேரத்துல நம்ம ஒரு 1-2 மினிட்ஸ் எடுத்து செய்த எல்லா நன்மைகளுக்காக நம்ம நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு வீடு கொடுத்தீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்க சக்தி வெளிப்படுத்தினே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, கொடுத்தீரே நன்றி. அப்பா, நல்ல உடைகளை கொடுத்தீரே நன்றி. உணவுகளை கொடுத்தீரே நன்றி. நல்ல குடும்பத்தை கொடுத்தீரே நன்றி. கணவனுக்காக நன்றி, மனைவிகளுக்காக நன்றி, அப்பா பிள்ளைகளுக்காக நன்றி, அப்பா வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்களுக்காக நன்றி, அப்பா சிறு பிள்ளைகளுக்காக நன்றி, வாலிபர்களுக்காக நன்றி. ஆண்டவரே, அப்பா எல்லாமே ஆண்டவரே, நம்மை சந்திக்க வைக்கிறேன் நன்றி. ஆண்டவரே, எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுக்கிறேன் நன்றி. ஆண்டவரே, சுகத்தை கொடுத்தமைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களோட தேவைகளை சந்தித்தமைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்க அபிஷேகிக்கிறே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த வல்லமையாக எங்களை நடத்த வைக்கிறேன் உமக்கு நன்றி. ஆண்டவரே, அப்பா நீங்க செய்தெல்லா வல்லமையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். அப்பா தடைப்பட்ட காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதை மீண்டுமாக நீங்க கொண்டு வர செய்தீரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, அப்பா பிதாவே, நீங்க செய்த 1000 நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்களுக்கு நன்றி ஒன்றி போதாது ஐயா, உமக்கு எப்பொழுதும் நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம். இந்த வேளையில உண்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. யாரை நம்பி நாங்கள் போக முடியாது, உண்மை நம்பி வந்திருக்கிறோம். உண்மை நம்பி வந்தால் எங்க எல்லா காரியமும் நிறைவாக முடியும். நாங்க பெருமையான பாத்திரத்துல வந்திருக்கிறோம் ராஜா. உங்க சமூகத்துல நாங்க எல்லாவற்றும் நிரம்பி வருகிற பாத்திரமாக பெற்றுக்கொண்டு போவோம். இந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உண்மை நம்பி வந்தேன் ராஜா, எங்களை நீங்க வெட்கப்பட விட மாட்டீங்க என்ற பாடலை பாடி அவர் நாமத்தை உயர்த்துவோம்.
எங்களை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீர். ஞானத்தை நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், தூரமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், தூரமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்று செய்தீர், தாங்களுக்கு காலமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்று செய்தீர், தாங்களுக்கு காலமாக்கிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். மனநிறைவுடன் சொல்கிறோம். மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நீங்க சொல்லுங்க, நன்றி இயேசுவே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். கண்களை மூடுவோம். தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்களை அந்த கற்பனை கர்த்தர் நீ கொடுத்த அந்த அருமையான நாளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது எங்களோட வாழ்க்கையில ஒரு நாளும் தடைப்படாது என்று யோபு வேதத்துல சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கின்றோம். எங்களோட வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் உம்முடைய காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிப்பீர் என்று நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசிக்கின்றோம். இருக்கிற ஒவ்வொருத்தரும் உடைய கரங்கள் அர்ப்பணிக்கின்றோம். சிறியவர்களுக்கு பெரியோர் வரைக்கும் கர்த்தர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க இயேசுப்பா. எங்கள் மத்தியில் எத்தனையோ ஆண்டிமார்கள், எத்தனையோ அம்மாமார்களுக்கு பலவீனத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க இயேசுப்பா. என் கிருபை உனக்கு போதும் என்று அன்றைக்கு பவுலுக்கு சொன்னீரேன். அதே போல பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் நீர் பலத்தால் நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே. உம்முடைய பலத்தினால பரிபூர்ணமாக்குங்க இயேசுப்பா. இந்த நேரத்திலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்க போகிறோம் இயேசுவே. இந்த வார்த்தையை கொண்டு எங்களோட நீங்க பேசுங்க இயேசுப்பா. பாஸ்டர் லூயிஸ் டாடியை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. தேவனுடைய ஊழியருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த நாமத்தின் மகிமைக்காக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே. எங்களுடைய மனதில் இருக்கிற ஒவ்வொரு பெட்டிஷன்ஸையும் இந்த கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு நிறைவேற்றுதலும், எங்களுடைய ஒவ்வொரு வெயிட்டிங் பீரியட், நாங்கள் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேரமும் நிச்சயமாக நீர் எங்களுக்காக ஏதோ ஒன்று செய்ய நீர் ஆயத்தமாக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம் இயேசுவே. Lord, we believe that our waiting period will become worthy and you will bless us according to the blessings of our lives. எல்லா துதிக்கான மகிமைகளை எங்கள் ராஜனாகிய உமக்கே நாங்கள் எடுக்கிறோம். எங்கள் ஆராதனைகள் உம்முடைய கண்களுக்கு முன்பதாக பரிசுத்தமும் ஏற்றுக்கொள்வதுமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே. நீர் எங்களோடு இருந்து இடைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you Jesus. Hallelujah.
சொல்லுங்க praise the Lord. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம சொல்லி நாம தேவனுக்கு நாம நன்றி செலுத்தியிருக்கிறோம், ஆராதனை செய்திருக்கிறோம், நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கிறோம். நிச்சயமாய் தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்து கொண்டே வருகிறார். இன்னைக்கும் விசேஷமாய் மணிகண்டன் எஸ்தருடைய கணவர், அவருக்காக நாம ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிந்து அவரை வாடகை கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். சீக்கிரத்தில் அந்த காயங்கள் எல்லாம் சுகம் பெற்று கணவன் மனைவி வாழ்க்கையில ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து அவர்கள் வழியாய் ஒரு சந்ததி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தாமே அதிசயமான காரியங்களை அவர் செய்வார். ஏன்னா கணவன் மனைவி தேவன் இணைத்ததே நீதி உள்ள சந்ததி உருவாக வேண்டும், விசுவாசம் உள்ள ஒரு சந்ததி உருவாக வேண்டும். ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஆண்டவர் சாட்சியா இருக்கிறார். அதே போல இன்றைக்கு 2 மாதம் விசிட்டிங் விசால போன பெனிட்டா இன்னைக்கு வந்து துபாயில இருந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக கூட நம்ம நன்றி சொல்வோம். சுகபத்திரத்தோடு கூட தாய் வீடு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பேர் நன்றி ஜபத்தை நாம கடந்த வெள்ளிக்கிழமை ஏறெடுத்தோம். அதனுடைய அதிசயங்களை அற்புதங்களை நாம பார்க்கத்தான் போறோம். கடந்த வாரம் ஜெய் கூட ரொம்ப சுகம் இல்லாம வர முடியாத சூழ்நிலை. இந்த செவ்வாய்க்கிழமை அவங்கள ஆண்டவர் வரும்படியாய் செய்திருக்கிறாங்க. அப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பலவீனம், அது இடத்துல நம்ம மத்தியில வந்திருக்கிற ஷீலா அவங்க கூட எத்தனையோ பலவீனத்தின் மத்தியத்துல அவங்க இன்னைக்கு வேலையில இருந்து வந்த உடனே உடனடியாக அவங்க ரெடி ஆயிட்டு ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்துக்கிறாங்க. அந்த மகளுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்தையும் மாற்றி அவருடைய சகோதரர் ஜேவர் அவர்களையும் அவர் உடன் பிறந்த சகோதரிகளையும் தேவன் தாமே விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் கூட இந்த அக்டோபர் மாதம், என்ன மாதம் நம்ம சொன்னோம்? அக்டோபர் மாதம் இரக்கத்தின் மாதம். ஹல்லேலூயா. இந்த மந்த் ஃபுல்லா நம்மள வந்து ஆண்டவர் மர்சிஃபுல் மந்த் அப்படின்னு சொல்லி இந்த மாசம் முழுசும் நமக்கு இரக்கத்தை காட்டுகிற தேவனா இருக்கிறார். இந்த மாசம் முழுசும் ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சுக்கோங்க, ஆண்டவரே என் மேல் இறங்கும், என் மேல் மனதிருக்கும், என் மேல் தயவா இருக்கும். இந்த மாதம் முழுதும் இதை வாக்குத்தத்தமாக நாம நினைத்து நாம ஜெபம் பண்ணி கொண்டே வருவோம். நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் கூட விசேஷமாய் மனதிருக்கும் தெய்வம் என்ற தலைப்பில நயனூர் விதவினுடைய சரித்திரத்தை இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11-17 வரைக்கும் ஒரு வசனத்தை இங்கிலீஷ்ல நல்ல சத்தமா முடிஞ்சா இங்க வந்துருங்க, எல்லாம் கிட்ட வந்துருங்க. இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க நல்ல சத்தமா படிங்க. லூக் 7th chapter verses 11-17. இந்த மாதிரி நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய கண்ணீரை கண்டு ஆண்டவர் அற்புத அடையாளங்களோடு கூட நம்மை வழிநடத்தி வருகிறார். எத்தனையோ பேருடைய பிறந்த நாள், இந்த பிறந்த நாளை கூட தேவன் ஆசீர்வதிக்கிறார். திருமண நாளை ஆசீர்வதிக்கிறார். நேற்றைய நாள் ஆல்பர்ட் வீணா அவருடைய திருமண நாளை கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியா இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. ஆண்டவர் தாமே அவர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் நான் நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு வாசிப்போம் லூக் 7th chapter verses 11-17. ஒரு வசனத்தை இங்கிலீஷ்ல நல்ல சத்தமா வாசிங்க. Now it happened the day after that he went into the city called Nain, and many of his disciples went with him, and a large crowd. Just as he arrived at the gate of the town, a funeral procession was coming out. The dead man procession was coming out was the only son of the woman who was a widow, and a large crowd from the town was with her. Amen. Amen. When the Lord saw her, his heart was filled with pity for her, and he said to her, "Don't cry." Then he went up and touched the bier they were carrying him on, and the bearers stood still. He said, "Young man, I say to you, get out." So he who was dead sat up and began to speak, and he presented him to his mother. And then fear came upon all, and they glorified God, saying, "A great prophet has risen up among us, and God has visited his people." Amen. 17 இல்லையா? This news about Jesus spread throughout Judea
and the surrounding country. Amen. ஆமென். அல்லேலூயா. தமிழ்ல எல்லாம் எடுத்துக்கங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்திலிருந்து ஒரு வசனமா நல்ல சத்தமா படிங்க. மறுநாளிலே ஆ, அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். ஆ, அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தார். ஆமென். ஊரில் வெகு ஜனங்கள் அவர்களுடனே கூட வந்தார்கள். ஆமென். ஆ, கர்த்தர் அவளை பார்த்து ஆ, அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். ஆ, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து ஆ, பேசத் தொடங்கினான். பேசத் தொடங்கினான். ஆ, அவன் தாயினிடத்திலே ஒப்புவித்தார். ஆமென். ஒப்புவித்தார். ஆ, எல்லாரும் பயம் அடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் தேவன் தம்முடைய ஜனங்கள் மேல் மனதுருகி அவர்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அப்புறம் கடைசி 11-17. இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற எல்லா இடங்களிலும் திசைகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த செய்தி பிரசித்தமாயிற்று, பிரசங்கிக்கப்பட்டது அல்லது சாட்சியாய் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மனதுருகும் தெய்வம் என்பதை கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, யாம் பெற்ற இன்பம் பெற வேண்டும் இவ்வையகம் என்ற பழமொழிக்கு ஒப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார், என் குடும்பத்தை ரட்சித்தார், என் குடும்பத்தில் ஒரு அதிசயங்களை செய்தார், என் குடும்பத்தில் ஒரு அற்புதங்களை செய்தார், என்னை சுகமாக்கினார், என்னை பலப்படுத்தினார், என்னை இதுவரைக்கும் கண்மணி போல் காத்து ஆயிரமான நன்மைகளை என் வாழ்க்கையில செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம மாத்திரம் நினைச்சு நன்றி சொல்லுகிறது ஒருபோதும் ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல. மாறாக ஆண்டவர் செய்த காரியங்களை சாட்சியாய் நாம சொல்லி வாழ்வதுதான் நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. இதைத்தான் தேவன் கூட விரும்புகிறார். என் நாமத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாருக்கும் முன்பதாக துதியுங்க, எல்லாருக்கும் முன்பதாக என்னை மகிமைப்படுத்துங்க. தாவீது சொல்றார் இல்லையா, ஆண்டவரே நான் உம்மிடத்திலிருந்து பெற்ற அந்த நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பதாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆக பிரியமானவர்களே, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பைபிள் சொல்லுகிறது பாருங்க, அந்த தாயார் அந்த நயனூர் விதவை அழுது கொண்டே வருகிறதை அநேகர் பார்த்திருப்பாங்க. அநேக ஜனங்கள் அவர்களோடு கூட வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த சடலத்தை பார்க்கவோ, அந்த வீட்டுக்கு போகவோ, அல்லது கல்லறைக்கு போகவோ, ஆலயத்துக்கு போகவோ பாத்தீங்கன்னா திரளான ஜனங்கள் வருவாங்க. இந்த திரளான ஜனங்களை பார்த்து நான் என்ன சொல்லுவோம், எவ்வளவு நல்லவங்களா இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு நன்மையை செய்திருக்கிறாங்க, அதனாலதான் திரளான ஜனங்கள் அவங்க செத்த பிறகு கூட அந்த நன்றியை மறக்காம அவங்கள அடக்க ஆராதனைக்கு கூட போறாங்களே. எல்லா வேலையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா, எத்தனையோ பேர் திரளான ஜனங்கள் அப்படியே வந்தாங்களா அவங்க கூடவே. அப்போ அந்த வந்தவங்கள அந்த ஊர்ல அவங்க எவ்வளவு நல்லதை செஞ்சிருந்தா இல்லையா. ஏற்கனவே அவங்களுக்கு கணவர் இல்ல, இருந்தது ஒரே ஒரு மகன். அந்த மகன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கூட அந்த அம்மா இருக்கும் போது அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஏதோ நன்மையை பெற்றவங்க இல்லையா, பெரியவங்க, தலைவருங்க, கவுன்சிலருங்க, இந்த அம்மா வந்து ஆறுதல் படுத்திருப்பாங்களா இல்லையா? கட்டாயமா ஆறுதல் படுத்திருப்பாங்க. அம்மா ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க மகன் இருக்கிற ஸ்தானத்துல நாங்க இருக்கிறோம்,
உங்களுக்கு என்ன உதவி வேணும் நாங்க தர்றோம், ஒன்னும் கவலைப்படாதீங்க, அழாதீங்க, துக்கிக்காதீங்க, உங்கள் துக்கம் சீக்கிரத்துல மாறும், உங்களுக்கு எல்லா விதத்திலும் நாங்க உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெரியவங்களும் எல்லாம் நல்லா எல்லாரும் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதனாலதான் அவங்க கூடவே வந்திருக்கிறாங்க. நேர ஜனங்கள், திரளான ஜனங்கள் அவர்களோடு கூட பின்னே வந்தார்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. வந்தவங்களும் ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. அவங்க எவ்வளோ பேர் ஆறுதல் சொல்லி கூட நம்மால அந்த துக்கம் அடக்க முடியாத அவங்க அழுது கொண்டே வராங்க. அந்த வழியாய் தான் இயேசு வருகிறார். இந்த வழியாய் தான் இயேசு வந்து பைபிள் சொல்லுகிறது, இந்த தாயாரை பார்த்து சொல்லுகிறார், அம்மா நீ என்ன பண்ணாத, அழாதே. பைபிள் சொல்லுகிறது சரித்திரத்துல அவங்க அழாதே என்று இயேசு சொன்ன உடனே கர்த்தர் சொன்னார் அப்படின்னு. அதாவது கர்த்தர் என்றால் தன்னை உண்டாக்கின தெய்வம் சொல்கிறார், தன்னை உண்டாக்கின ஆண்டவர் சொல்கிறார், நம்மேல் மனதுருகிற தெய்வம் சொல்கிறார். அதான் பைபிள் சொல்லுகிறது. அவர்கள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னவுடனே அழுகையை அன்றோடு கூட அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். மறுபடியும் அவர்கள் அழவே இல்லை என்று பைபிள் சொல்கிறார். இதுதான் ஆண்டவர் நம்ம மேல மனதுருகிறார். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் மனதுருகும் தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், தயவு காட்டுகிற தெய்வம். என் வாழ்க்கையில் ஆண்டவரே நீ செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக, செய்த காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய குடும்பத்தின் மேல் அவர் மனதுருகுவார், நம்முடைய பிள்ளைகள் மேல் மனதுருகுவார். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சாட்சியாய் வாழ்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் நம்மை அற்புதமாய் அவர் வழி நடத்துவார். அதோடு கூட மாத்திரம் இல்ல, இந்த தாயார் எதுக்கு அழுறாங்க? அந்த தாயாருடைய கண்ணீரை நிறுத்திவிட்டு அந்த சுடலத்தை, அந்த சடலத்தை தூக்கி கொண்டு வந்த அந்த 4 பேர் இல்லையா, அந்த சடலத்தை மாத்திரம் தொட்டார், அவ்வளவுதான், பாடையை தொட்டார். அதை தூக்கி கொண்டு வந்தவங்க ஒண்ணுமே பேசல இல்லையா? இன்னைக்கு கூட பாருங்க, இந்த சாவை தூக்கி கொண்டு போறவங்க யாரும் குறுக்கவே வரமாட்டாங்க. எப்படியாப்பட்ட டிராபிக்கா இருந்தாலும் எல்லாரும் ஒத்துங்க 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 அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வழி விடுவாங்க. பெரிய பெரிய வண்டிங்கெல்லாம் கூட வழி விடும். ஏன் ஒரு சில நேரத்துல இவங்க ராங் ரூட்ல போனா கூட யாரும் போலீஸ்காரன் முதற்கொண்டு யாரும் கேட்கவே மாட்டாங்க, யாரும் தடை பண்ணவே கூடாது. ஏன்னா சாவு போகிற நேரத்துல அது கிழக்க போதோ மேற்க போதோ யாரும் தடை வராதுங்க, வழி விடுங்க வழி விடுங்க, அதுக்கு பின்னாலதான் எல்லாரும் போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வழிமுறை உண்டு. ஆனால் இங்க பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் பாடையை தொட்டார், அதை தூக்கி கொண்டு வந்தவர்கள் நின்று விட்டார்கள். அல்லேலூயா. நின்று விட்டது மாத்திரம் அல்லங்க, பாடையை அந்த இடத்துல தூக்கினாங்கன்னா அடுத்து எங்க கொண்டு போய் நிக்க வைக்கணும்? கல்லறைக்கு தான் போகணும், இல்லாட்டி ஆலயத்துக்கிட்ட போகணும். ஆனால் இங்க பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, தூக்கி கொண்டு போனவர்கள் அப்படியே நின்று விட்டார்கள் என்று இறக்கி இருக்க கூடாது. அப்பொழுதுதான் மரித்தவனோடு கூட ஆண்டவர் பேசுகிறார், வாலிபனே நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திரு. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவர் தான் சொல்ல முடியும். நான் உனக்கு சொல்லுகிறேன். நம்ம எல்லாம் என்ன சொல்லி ஜெபம் பண்றோம்? இயேசுவின் நாமத்தினாலே எழுந்திரு, இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். அப்படிதான் நம்ம சொல்லணும். இதான் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். ஆண்டவர் மரித்தவரை லாசரு கூட பாருங்க, லாசருவே நான் உனக்கு சொல்லுகிறேன் வா வெளியே. அல்லேலூயா. இன்னைக்கு தீர்க்க தரிசன வசனம் பாத்தீங்களா? எசேக்கியாவை வைத்து ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உழைக்கிறார். மரித்து போன எலும்புகள் எல்லாரும் ஒன்றாய் கூடுமா? கட்டாயமாய் தெரியாத ஆண்டவரே அப்படின்னு சொல்றார் அவர். அது ஆகும், என் வார்த்தையினால் ஆகும், என் ஆவியை நான் அனுப்புவேன், அவர்கள் கடைசியில ஒரு சேனையாய் எழுந்து நிற்பார்கள் என்று பைபிள் சொல்கிறது. ஒரு சேனையாய் நின்று கால் ஊன்றி நிற்பார்கள் என்று சொல்லி பைபிள் சொல்கிறது. அந்த அதிகாரம் முழுசா நீங்க படிச்சுங்க அப்படின்னு சொன்னா அது அப்படியே நடந்தது. என் ஆவியை நான் அனுப்புவேன், மரித்து போன எலும்புகளுக்குள் அந்த ஆவியை நான் அனுப்புவேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, வாலிபனே நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திரு. அவருடைய சுவாசம் அங்கே போனது. என் ஆதியில அப்படித்தான் உன்னை என்னைய உண்டாக்கினார். ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் 7வது வசனம். அவர் நாசிலே, மனுஷனுடைய நாசிலே இவர் ஊதினார்,
அப்பொழுது மண்ணான மனுஷன் ஆத்மாவும் ஜீவனும் உள்ளவனாய் மாறினான். ஆவி ஆத்மா உள்ளவனாய், ஜீவ ஆத்மா உள்ளவனாய் மாறினான். மனுஷன் ஜீவனோடும் ஆத்மாவோடும் எழுந்து நின்றான். முதலாக இயேசுவை தான் அவன் பார்த்தான் ஆதாம். அதே போலதான் மகனே எழுந்திரு, வாலிபனே எழுந்திரு என்று சொன்ன உடனே எழுந்து அவன் பேசத் தொடங்கினான். வாலிப மகனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தாயினிடத்திலே ஒப்பு கொடுத்தார். கடந்த வருடத்திற்கு முன்பு அல்சர்ல ஒரு விசேஷமான இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததான் பாருங்களேன். ஏற்கனவே அந்த அம்மாவுக்கு கணவன் இல்லை, ஒரே ஒரு மகன் தான். அந்த மகன் கூட சென்னையில எங்கேயோ போய் படிக்கிறதுக்காக ஓடிட்டான். இங்க வானவே வேண்டாம் அந்த ஊர் அப்படின்னு சொல்லி. கடைசியில என்ன பண்ணாங்க, அந்த தாயார் எப்படியோ கண்டுபிடிச்சு சென்னைக்கு போய் அவன் எங்க இருக்கிறானோ பார்த்து, நீ யாரும் இல்ல, எனக்கு நீதான், உனக்கு நான் தான் அப்படின்னு சொல்லி அவனை வழிகட்டாயமா அவனை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தான். நீ வேலைக்கெல்லாம் போப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி. கடைசியில என்ன ஆனது, அல்சூர் ஏரியில ஒரு முறை மீன் பிடிக்க போனான். மீன் பிடிக்க போய் தவறி அந்த ஏரியில விழுந்து பரிதாபத்தோடு கூட செத்து போனான். நம்ம கோவம் அழுகுறாங்க, இதுக்காக விடா நான் உன்னை சென்னையில இருந்து கூட்டிட்டு வந்தேன், எங்கேயோ ஓடி போன உன்னை அப்படின்னா விட்டுட்டு தான் நல்லா இருந்துச்சு, என் கூட இருக்கிறதுக்காக தானே, எனக்கு யாரும் இல்லை, என்னை எப்படியோ கடைசி வரைக்கும் நீதான் பார்த்துப்பேன்னு சொல்லிதான் நான் அவனை கூட்டிட்டு வந்தேன், நீ உயிரை விடத்துக்காகவா, உன்னை சாகிறதுக்காகவா நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கோவன் அழுகுறாங்க. அந்த முனியங்கப்பா பகுதி முழுவதும் ஒரே கண்ணீரும் கவலையோடு கூட இருந்தார். ஆக நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ இந்த மாதிரி சோக காலங்கள்லாம் நடக்கிறது. ஆனாலும் நம் ஒவ்வொருவர் மேலும் தேவன் மனதுருகிற தெய்வமா இருக்கிறார், இறக்க வைக்கிற தெய்வமா இருக்கிறார். மனதுருகி நம்ம மேல தயவு காட்டுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அதே பகுதியில சீக்கிரம் மத்தேயு 9ஆம் அதிகாரம் அங்கே ஆண்டவர் நம்மேல் மனதுருகி சொஸ்தப்படுத்தி அதே நேரத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூட தேவன் உபதேசம் பண்ணுகிறார், நமக்கு உபதேசித்து பிரசங்கம் பண்ணுகிறார் என்று சொல்லி மேத்யூ 9th chapterல 35-36 படிங்க சீக்கிரம். Then Jesus went about all the cities and villages, teaching in their synagogues, preaching the gospel of the kingdom, and healing every sickness and every disease among the people. But when he saw the multitude, he was moved with compassion for them, because they were weary and scattered like sheep having no shepherd. ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவர் மனதுருகும் போது யார் யாரெல்லாம் பார்த்து மனதுருகிறார் பாருங்க. என்ன சொல்றது, 9ஆம் அதிகாரத்துல 35-36. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுத்தமாக்கினார். ஆமென். பிரசங்கம் பண்ணி உபதேசம் பண்ணி முதல்ல இந்த பிரசங்கத்தை தான் கேட்கணும். அப்பதான் நெக்ஸ்ட் அற்புதம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில. முதல்ல இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்கணும். இயேசு யார், எப்படிப்பட்டவர் என்று தெரிஞ்ச பிறகுதான் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவங்களுக்கு ஞானஸ்தானம். முதல்ல இயேசு எப்படிப்பட்டவர், அவர் பிரசங்கம் என்ன, அவருடைய உபதேசம் என்ன, சத்திய வேதம் என்ன, இயேசு என்றால் யார், எப்படிப்பட்டவர், அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார், ஏன் நமக்காக மரிக்கணும், ஏன் நமக்காக உயிர்த்தெழணும், ஏன் நமக்காக பாடுகள் போடணும், ஏன் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொன்னார் என்ற இந்த உபதேசத்தை, இந்த பிரசங்கத்தை நீங்களும் நானும் கேட்டு ஆராய்ந்து அறிந்து கொள்வதே மிக மிக சிறப்பானது. அதைத்தான் இங்க ஆண்டவர் சொல்கிறார். உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவர் தொடங்கினார். அடுத்து அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது, அவர் திரளான ஜனங்களை பிரசங்கித்து அவர்களுக்கு உபதேசித்த பிறகு, அவர்களை பார்த்த பிறகு, அவர்கள் மெய்ப்பணி இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும்
சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் இயேசு மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கினார். போதும், அவ்வளவுதான். அல்லேலூயா. பத்தியா, இருதயத்திலே தோய்ந்து போனவர்கள், வியாதியினாலே தோய்ந்து போனவர்கள், மன கஷ்டத்தினாலே தோய்ந்து போனவர்கள், குடும்ப கஷ்டத்தினாலே தோய்ந்து போனவர்கள், அநேகரால் சோதிக்கப்பட்டவர்கள், பலவீனப்பட்டவர்கள், வியாதினாலே, பண கஷ்டத்தினாலே, பிரச்சனையினாலே, குடும்பத்திலே வந்த குழப்பத்தினாலே இவர்கள் எல்லோரும் தோய்ந்து போயிருக்கிறார்கள், சோர்ந்து போயிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு சிலருடைய முகத்தை பார்த்த உடனே நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏன் உங்க முகம்லாம் இப்படியெல்லாம் வாடி இருக்கிறது, கடந்த வாரம் எல்லாம் உடம்பு சரியில்லைங்க, ஏன் உங்க முகம் எப்படி இருக்குது, மனசே சரியில்லைங்க, ஏன் இப்படி எல்லாம் இருக்குது, ஒரே பிரச்சனை தாங்க, ஏன் நீங்க எப்படி இருக்கிறீங்க, என்னங்க பண்றது, இந்த கடன் தொல்லை என்ன தலை தூக்க முடியலங்க என்று சொல்லி அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை சொல்வார்கள். இவர்கள் எல்லாருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை தேவன் அறிந்தவராய் இருந்துதான் இங்க சொல்கிறார், இவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களா இருக்கிறார்கள், சோர்ந்து போனவர்களா இருக்கிறாங்க, சிதறடிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க, ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. இவர்கள் மேல் தான் நான் மனம் இறங்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, பணக்காரர் வீட்டுக்கு, ஒரு சில வீட்டுக்கு, சகை வீட்டுக்கு தான் போனாரு அப்படிதான் சொல்லுகிறார். ஒரு சில வீடு தான். அப்ப கூட அந்த சகை வீட்டுக்கு போகும்போது கூட என்ன சொல்றாங்க, ஐயோ பாவிகளோடு கூட இவர் போறாரு, பாவியோடு கூட போய் சாப்பிட போறாரு அப்படின்னு தான் சொன்னாங்க இல்லையா. அப்படிப்பட்ட அந்த பணக்காரர் வீடை தேடி ஒருபோதும் ஆண்டவர் போல திக்கற்றவர்கள், தோய்ந்து போனவர்கள், வியாதி உள்ளவர்கள், குஷ்டரோகிகள் மத்தியில, குருடர்கள் மத்தியில தான் ஆண்டவர் அதிகமாய் போய் பிரசங்கம் பண்ணினார், அற்புதங்களை செய்தார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிற இவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்களா இருக்கிறபடினால அவர்கள் மேல் மனதுருகினார். நம்முடைய தேவன் மனதுருக்கம் உள்ள தேவன். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய முழு குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே இறக்கம் வைங்க ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கண்களிலிருந்து எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம செபிக்கும் போது நிச்சயமாய் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். ஏசாயா 54 அதிகாரத்துல 10வது வசனம் அங்கே நாம நம்பி இருக்கிற, மலை போல் நம்பி இருக்கிற காரியங்கள், குன்றுகளை போல நம்பி இருக்கிற, நம்ம யாரெல்லாம் நம்ம இன்னைக்கு நம்பி இருக்கிறோம் இல்லையா, அந்த நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுகிறார். நம்முடைய நம்பிக்கை முழுக்க ஆண்டவர் மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வசனம் வந்து சொல்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 54, Isaiah 54:10. எல்லாருக்கும் தெரிந்த வசனம். For the mountain shall depart and the hills be removed, but my kindness shall not depart from you, nor shall my covenant of peace be removed, says the Lord who has mercy on you. Amen. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಮ್ಮ. ಬೆಟ್ಟಗಳು ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದಾವು, ಗುಡ್ಡಗಳು ಕದಲಿಯಾವು, ಆದರೆ ನನ್ನ ಕೃಪೆಯು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗದು, ಸಮಾಧಾನದ ನನ್ನ ಒಪ್ಪಂದವು ಕದಲದು ಎಂದು ನಿನ್ನನ್ನು ಕರುಣಿಸುವ ಯೆಹೋವನು ಅನ್ನುತ್ತಾನೆ. ನಮ್ಮ ಮೇಲೆ ಕರುಣೆಯನ್ನು ತೋರುವ ದೇವರು, ಅವರು ತಮ್ಮ ತುಟಿಯಿಂದ ನಮಗೆ ಕೊಡುವ ವಿಶೇಷವಾದ சத்திய வாக்கியா. அல்லேலூயா. என்ன சொல்லுது தமிழ்ல? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்த்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். என்னுடைய ஆழமான ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? பைபிள் சொல்லுகிறது விசேஷமாய், நீங்கள் மலை போல் நம்பியிருக்கிறவர்கள் ஒருவேளை உங்களை கைவிட்டாலும் மறந்தாலும், குன்றுகளை போல நம்பியிருக்கிறவர்கள் ஒரு நாள்ல கைவிட்டாலும் மறந்தாலும், மலை போல் நம்பியிருக்கிற தாயோ தகப்பனோ கணவனோ மனைவியோ யாரா இருந்தாலும் கூட சரி, அவர்கள் உங்களை விட்டு ஒரு நாள் விலகி போனாலும் கூட சரி, குன்றுகளாயிருக்கிற உங்கள் பிள்ளைகள், உங்களை சொந்த பந்தங்கள், மாமா மச்சான் முதற்கொண்டு அவர்கள் உங்களை விட்டு ஒரு நாள் பெயர்ந்தே தூரமாய் போய்விட்டாலும் கூட சரி,
பைபிள் சொல்லுகிறது, உங்கள் மேல் உடன்படிக்கை பண்ணின அந்த மனதுருக்கம், உடன்படிக்கை பண்ணின அந்த சமாதானம், உங்கள் மேல் உடன்படிக்கை பண்ணின அந்த கிருபையின் வரம் ஒருபோதும் உங்களை விட்டு போகாதிருக்கும்படி நம் எல்லார் மேலும் மனதுருகும் தெய்வம் சொல்லுகிறார். அல்லேலூயா. யார் விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் என்று மகளே என்று சொல்லி ஆண்டவர் நம்ம மேல் மனதுருகிற தெய்வம் சொல்லுகிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. அதே ஏசாயா 55 பக்கத்து பேஜ வாங்க, அதுல 7வது வசனம் பாருங்க. இதெல்லாம் மனம் திரும்பினவர்களுக்கு மாத்திரம் அல்ல, பாவிகளுக்கும் ஆண்டவர் சொல்றார், துன்மார்கனுக்கும் சொல்றார், அநியாயக்காரனுக்கும் சொல்றார். எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி. ஐசாயா 55:7 மிக அருமையான ஒரு வார்த்தை அன்பானவர்களே. எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் மனம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி இங்க இந்த கன்னட வசனம் சொல்லுது பாருங்க, படிங்க. ದುಷ್ಟನು ತನ್ನ ದುರ್ಮಾರ್ಗವನ್ನು ಬಿಡಲಿ, ಕೆಡುಕನು ತನ್ನ ದುರಾಲೋಚನೆಗಳನ್ನು ತ್ಯಜಿಸಲಿ, ಯೆಹೋವನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡು ಬರಲಿ, ಆತನು ಅವನನ್ನು ಕರುಣಿಸುವನು. எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, நம்ம யாருக்கிட்ட வரணுமா? இயேசுவை வரணும். படிங்க இங்கிலீஷ்ல சீக்கிரம். Let the wicked forsake their ways and the unrighteous their thoughts. Let them turn to the Lord, and He will have mercy on them, and to our God, for He will freely pardon. Amen. துன்மார்க்கன் தன் வழியையும், நல்ல கவனிங்க, எல்லாருக்கும் சொல்லுகிற ஆண்டவர் கடைசியில பாவியினிடத்துல, அநியாயக்காரனிடத்துல, அக்கிரமக்காரனிடத்துல, துன்மார்கனிடத்துல கூட ஒரு வார்த்தை சொல்றார். மகனே, நேற்றை வரைக்கும் நீ செய்த துன்மார்க்கம் போதும், நேற்றை வரைக்கும் செய்த அநியாயம் போதும், நேற்றை வரைக்கும் செய்த அந்த அக்கிரமம் போதும் இல்லையா? நேற்றை வரைக்கும் திருட, இந்த நாள் வரைக்கும் அநேக குடும்பத்தை கொள்ள அடிச்சவன், அவனை இன்னைக்கு பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில இருப்பாய். துன்மார்க்கத்தை விட்டுட்டான், அவன் அநியாயத்தை விட்டுட்டான், பாவத்தை விட்டுட்டான், துரோகம் செய்து விட்டுட்டான். ஆண்டவரே, இந்த ராட்சியத்துல வரும்போது இந்த பாவின் மேல் ஆண்டவரே ஞாபகமா இருங்க ஆண்டவர், என்னை நினைவு கூறும் ஆண்டவரே. ஒரு சின்ன ஜெபம் தாங்க அவனுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் பாருங்க. அதே பாக்கியத்தை தான் இன்னைக்கு ஏசாயா 55:7 வசனத்துல சொல்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதரே, சகோதரியே, நம்ம யாரா இருந்தாலும் கூட சரி, ஆண்டவரிடத்துல உன்னை ஒப்பு கொடு. ஆண்டவர் என்ன செய்யறாராம்? துன்மார்க்கன் தன் வழியையும், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். நல்ல கவனிங்க, கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன். அவன் மேல் மனதுருகுவார், தேவன் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனுக்கே திரும்ப கடவன். மறுபடியும் மறுபடியும் சொல்றாரு. இந்த பக்கம் திரும்பிட்டு திரும்ப அங்க போக கூடாது, அந்த பக்கம் திரும்பிட்டு திரும்ப இங்க கூட வரக்கூடாது. தேவன் பக்கமாய் திரும்பு, கர்த்தரிடத்திலே திரும்பு. மறுபடியுமாய் சொல்கிறார், நீ தேவனிடத்திற்கே திரும்பு. அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மேல் மனதுருகிற கர்த்தர் அவர் மன்னிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிற பைபிள் சொல்லுகிறது. நம்ம யாரா இருந்தாலும் மனதுருகும் தெய்வத்தினிடத்தில் வரும்போது நம்முடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பாவங்கள், மலை போல் இருக்கிற எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்து பனி போல உருகும்படியாய் தேவன் செய்து விடுவார். அல்லேலூயா. இதே ஏசாயால 30வது அதிகாரம் அங்கே 18வது வசனம், அங்கே 4 காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். ஆண்டவர் நம்ம மேல் மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கணும். அவர் அதி சீக்கிரத்துல நம்ம எல்லாரையும் நியாயம் தீர்க்கணும். 30வது அதிகாரத்துல 18வது வசனம் 30:18. The Lord will wait that He may be gracious to you, and therefore He will be exalted that He may have mercy on you. For the Lord is the God of justice. Blessed are all those who wait for Him. ஆமென். நல்லா நிறுத்தி நிதானமா படிங்க. 3 காரியத்தை நாம காத்திருந்து கடைபிடிச்சா 4வது நீ எப்படியா இருப்ப? ஓதமா. ಹೀಗಿರಲು ಯೆಹೋವನು ನಿಮಗೆ ಕೃಪೆ ತೋರಿಸಬೇಕೆಂದು ಕಾದಿರುವನು, ನಿಮ್ಮನ್ನು ಕರುಣಿಸಬೇಕೆಂದು ಉನ್ನತವನಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವನು. ಯೆಹೋವನು
ನ್ಯಾಯ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರು ಹ್ಮ್ ಆತನಿಗಾಗಿ ಕಾದಿರುವವರೆಲ್ಲರೂ ಧನ್ಯರು. தன்னியரு அல்லேலூயா. 3 விசேஷமான காரியம் தான் கடைசி காலத்துல நடக்க போகுது. இதுக்குதான் பொறுமையோடு கூட காத்திருங்க, பொறுமையோடு கூட காத்திருங்க, பொங்கிடாதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மால விசுவாசத்துல தாழ்மையோடு பொறுமையோடு கூட இருக்கிறோமோ, அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, இவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, யார் நம்மளை ஞாபகப்படுத்துறாங்களோ இல்லையோ, யார் நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களோ இல்லையோ, யார் மறந்தாலும் சரி, தேவன் நம்மை மறக்கிறதே கிடையாது. இல்லையா? நான் உண்மையில் நினைவா இருக்கிறேன் மகனே. அவர் நம்மேல் நினைவா இருக்கிறார், நாம் அவர் மேல் நினைவா இருக்கிறோமா? படிக்கிறாங்க பாருங்க, தமிழ்ல என்ன அழகா சொல்கிறது. ஆனாலும் அதுக்கு மேல இருக்கிற வசனங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு இவ்வளவா துரோகம் பண்ணீங்க, இப்படி எல்லாம் இருந்தீங்க, இப்படி எல்லாம் தூரம் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்றார். இந்த ஏசாயா புத்தகத்துலதான் நிறைய கண்டிச்சு உணர்த்துறார். நான் எவ்வளவோ மனம் இறங்கினேன், எவ்வளவோ அற்புதங்களை செய்தேன், ஆனாலும் என்னை விட்டு தூரமா போயிட்டீங்களே, எனக்கே அநியாயம் பண்ணீங்களே, எனக்கு முன்னால பாவம் செய்தீங்களே, என்னை விட்டு தூரமாய் போயிட்டீங்களே, என்னை நினைக்காம போனீங்களே அப்படின்னு சொல்லி, என் கட்டளைகளை மீறி போனீர்கள் அப்படின்னு சொல்லி எத்தனையோ காரியங்களை சொல்லிக் கொண்டே வர்றார். ஏசாயா புத்தகத்துல மாத்திரம் அது சொல்லிட்டு அந்த 18வது வசனத்துலதான் இந்த சொல்றார். அப்படி இருந்தாலும் ஆனாலும் உங்களுக்கு ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி, நல்ல கவனிங்க, உங்கள் மேல் மனதுருகும்படி, உங்கள் மேல் இரக்கம் வைக்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அல்லேலூயா. முதல் காரியம், நீ நான் மனம் திரும்புகிற வரைக்கும் ஆண்டவர் காத்து கொண்டே இருக்கிறாராங்க. இத்தனை அன்புள்ள தெய்வங்க. நீங்க எத்தனை பேர் காத்துக்கிறாங்க? வந்தா வரட்ட விடு, போனா போட்ட விடு அப்படின்னு தான் சொல்றவங்க இருக்கிறாங்க இல்லையா? வந்தா நஷ்டம், வரலன்னா லாபம். எப்படி சொல்லுங்க? வந்தா நஷ்டம், வரலன்னா லாபம். வந்தாக்கா ஒரு பிளேட் சாப்பாடு போச்சு, ஒரு கிளாஸ் காபி போச்சு, வரலன்னா மிச்சம் ஆச்சு தானே? ஆனா இங்க ஆண்டவர், மனதில் இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நமக்காக என்ன பண்றாரா? முதல்ல காத்திருப்பார். அல்லேலூயா. இரண்டாவது, உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அல்லேலூயா. என் மகன் எப்ப வருவா, என் மகன் எப்ப வருவாங்க? அதனால்தான் 2-3 முறை சீலாமா கிட்ட பேசணும். மா, நீயா ரெடி ஆயிடுச்சு, வர முடியுமா, இல்ல நாங்களே வரட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்க மேல வாஞ்சையோடு கூட, இல்ல இல்ல பிரதர் நான் வந்துடுறேன். இங்க வந்து பார்த்தா அவ்வளவு சனிக்குது கியூங்க. இந்த வாஞ்சையை தான் தேவன் உன்னிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். முதல்ல காத்திருக்கிறாரு. இரண்டாவது, என் மக எப்ப வருவாங்க, இங்கே ஆகட்டும், ஆலயத்தில் ஆகட்டும், எங்கே ஆகட்டும், எங்க நீ ஜெபத்துக்கு நீ போறியோ அந்த இடத்துல தேவ பிரசனம் இருக்கிறார். நீ வருகிறதை பார்த்து அவன் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் எழுந்திருப்பார். அல்லேலூயா. அடுத்து, கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவர் முதல்ல காத்திருக்குவாரு. இரண்டாவது, உனக்காக எனக்காக எழுந்திருப்பார். அவர் வழி மீது விழி வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டே இருப்பார். அதுதான் அடுத்த வசனம் நம்ம பார்க்க போறோம். அவர் தான் நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணுவாரு? நீதி செய்கிறவரா இருக்கிறார். படிங்க. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவர் காத்திருக்கிறாரு, அவர் எழுந்திருக்கிறாரு, அவர் நீதி செய்கிறார். அதே தேவனை சந்திக்க நீங்களும் நானும் விசுவாசத்திலே காத்திருக்கிறவர்கள் யாரு? பாக்கியவான்களா இருக்கிறோம். நம்மேல் இரக்கம் வைத்து நமக்காக காத்திருக்கிறார். நம்மேல் இரக்கம் வைத்து அவர் எழுந்திருக்கிறார். நம்மேல் இரக்கம் வைத்து உன்னையும் என்னையும் நீதினாலும் சத்தியத்தினாலும் உண்மையினாலும் யாரோ சொல்லி அல்ல, அவர் நிமித்தம் உன்னையும் என்னையும் நியாயம் விசாரிக்கிறவரா இருக்கிறார். அவர் நியாயம் விசாரிக்கிற அத்தனை பேரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கடைசியாய் லூக்கா 15 அதிகாரமாங்க, அங்க இந்த சம்பவத்தை பார்த்துட்டு நம்ம படிக்கலாம். ஊதாரி மகனுடைய சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்பா விட்டு சண்டை போட்டு அவருடைய ஆஸ்தியை பிரிச்சு வாங்கினு ஊதாரியாய் வாழ்ந்து, அநியாயத்துல வாழ்ந்து, அக்கிரமத்துல வாழ்ந்து, கடைசியில அவன் சாப்பிடுறது கூட சாப்பாடு இல்லாதபடிக்கு இல்லையா, பன்றிகளுக்கு போடுகிற தவிட்டை சாப்பிடுகிற அளவுக்கு அவன் வந்துட்டான்.
அப்படிப்பட்ட ஒரு தரித்திரம், அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் அந்த தேசத்துல வந்தது. ஊதாரியாய் வாழ்ந்தான், நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க, கடைசியில எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா? மலை போல் நம்பின எல்லாரும் விட்டு ஓடி போயிட்டாங்க, யாருமே இல்லை. அந்த பன்றிகள் மத்தியிலிருந்து அவன் மனம் திரும்புகிறான். என் தகப்பன் வீட்டில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நல்லா சுகபோகமா சாப்பிடுறாங்க, ஆனால் இங்க சாப்பாடு இல்லாம நான் தவிக்கிறேனே. அவன் ஒரு தீர்மானம் எடுத்த, நான் எழுந்து போவேன், என் அப்பா வீட்டுக்கு போவேன். அப்பா, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், பரலோக தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று நான் சொல்லிக்கொள்ள தகுதியே இல்லை, என்னை ஒரு வேலைக்காரனாய் வைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி நான் கேட்பேன் என்று சொல்லி இந்த பன்றிகள் மத்தியிலிருந்து மனம் திரும்பி வந்தான். பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? லூக்கா 15 அதிகாரம், அதுல இங்கிலீஷ்ல படிச்சிருக்க, சீக்கிரம் 20th வேர்டு மாத்திரம். And he arose and came to his father, but when he was still a great way off, his father saw him and had compassion and ran and fell on his neck and kissed him. இங்கே கூட ஆண்டவர் 3 காரியத்தை சொல்லி கடைசியாவது 4வது காரியத்திலே உன்னை என்னைய கொண்டு வந்து வைக்கிறார். போதுமா? ಅವನು ಇನ್ನೂ ದೂರದಲ್ಲಿರುವಾಗ ಅವನ ತಂದೆಯು ಅವನನ್ನು ಕಂಡು ಕನಿಕರಪಟ್ಟು ಓಡಿ ಬಂದು ಅವನ ಕೊರಳನ್ನು ಅಪ್ಪಿಕೊಂಡು ಅವನಿಗೆ ಬಹಳವಾಗಿ ಮುತ್ತಿಟ್ಟನು. இதான் நடந்த சம்பவம், நம்ம எல்லாருக்கும் தெரியும் சம்பவம். இதுல 4 காரியத்தை சொல்றாரு பாருங்க, படிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை இல்லங்க, அது 20வது வசனம் தான். 20வது வசனம், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, ஆண்டவர் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவர் காத்திருக்கிறார், எழுந்திருக்கிறார், உண்மையிலும் மென்மேலும் நியாயம் விசாரிப்பார். நீ பாக்கியவானாய் பாக்கியவதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணும்? எழுந்து வரணுங்க, வரணும், நாம பிரயாச பண்ணோம். கஷ்டமாகுதே, ஐயோ ஆவலையா வீட்டுல உட்கார்ந்து அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் பிரயாசப்படுவோம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பலன் கூட ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால நான் நடக்கணும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால நான் போகணும் ஆண்டவரே, அப்பா என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நீ விசுவாசம் உள்ள ஜெபத்துல நீ உட்கார்ந்த அப்படின்னு சொன்னா, நீ ஜெபம் பண்ண அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உனக்கு எனக்கு புது பலத்தை தருவார். அல்லேலூயா. பாருங்க, அவன் எழுந்து வந்தான். எழுந்து வருகிறவனை அவனுடைய தகப்பனார் தூரத்திலிருந்தே கண்டார் என்று பைபிள் சொல்லுகிறது. மனதுருகி ஓடி, பாருங்க, அவன் தூரத்தில் வருகிறதை ஆண்டவர் பார்த்து அவன் மேல் மனதுருகி ஓடி போனாராம். இதான் ஆண்டவர் நமக்கும் உனக்கும் சொல்லுகிறார். அவர் வானி நின்று இறங்கி வந்த ஜீவனுள்ள அப்பம், உயிருள்ள அப்பம். ஆண்டவர் உன்னையும் என்னையும் மீட்பதற்காக பரலோகத்திலிருந்து அவர் இறங்கி வந்தார். அவர் உன்னையும் என்னையும் மீட்டு ரட்சிக்க இன்றைக்கு ஓடோடி வருகிறவராய் இருக்கிறார். நம்ம வீட்டை தேடி வருகிறவராய் இருக்கிறார். நாம அவரை தேடி போறது வேண்டாம். வீட்டுல உட்கார்ந்து கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து ஜெபித்தால் நம்முடைய வீட்டை தேடி வருகிற தேவன், அவர் ஓடி வருகிற தேவன். ஓடி என்ன சொல்றாருங்க? அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். முதல் காரியம் பாருங்க, அங்க என்ன சொல்லுகிறது? அவரை முதல்ல பார்க்கிறார் அவர் இல்லையா? ஏசையால பார்க்க இல்லையா? நம்ம எல்லாரையும் பார்க்கிறதற்காக எப்ப வருவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காத்திருக்கிறார். 2வது எழுந்து நின்று பார்க்கிறார். ஒருவேளை இந்த அப்பா எத்தனை வருஷங்கள் எத்தனை நாட்கள் வாசப்படியில நின்று பார்த்திருந்தாரோ தெரியாதுங்க. அதான் தகப்பனுடைய அன்பு, அதான் தாய் பாசம் என்று சொல்லுவாங்க. எத்தனை நாள் காத்திருந்தாரோ தெரியாது. அவருடைய ஏக்கம் பாருங்க, அன்றைக்கு நிறைவேறின. அவரை கண்டார், அவரை பார்த்த மாத்திரத்தில மனதுருகினார். அப்பாவுக்கு தெரியாதா அடையாளம்? அம்மாவுக்கு தெரியாதா அடையாளம்? என் பிள்ளைகளுக்கு அடையாளம் தெரியாதா சொல்லுவாங்க இல்லையா? அம்மா உன் மகன் வர மாதிரி, ஐயா நீ வரப்பா, என் மகன் தான்ப்பா, என் மகன் தான்ப்பா. பெற்ற தாய்க்கு தெரியாதா என் மகன் அடையாளம்? இல்லையா? மனதுருகி அங்கிருந்து ஓடி வந்து கழுத்தை கட்டி பிடித்து அவர் முத்தம் செய்கிறார்.
அன்பின் அடையாளமாக. மகனே, என்னுடைய அன்பு ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த மனதிற்கும் ஒரு நாளும் மாறவே மாறாது மகனே. அல்லேலூயா. இருக்கிற வேலையாட்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றார், என் மகன் ஓடி போனான், என் மகனுக்கு புது வஸ்திரத்தை கொடுங்க, பாதரட்சையை கொடுங்க, மோதிரத்தை கொடுங்க. அல்லேலூயா. அந்த வஸ்திரம் தான் என்னது? அதுதான் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்திற்கு அடையாளம். பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே அடையாளம் என்ன? பரிசுத்தம் தான். சொல்லுங்க, என்ன அடையாளம்? பரிசுத்தம் தான். பரிசுத்தம் என்னும் வஸ்திரத்தை போடுங்க, ரட்சணை என்னும் கால் பாத ரட்சையை அவனுக்கு உடுத்துங்க, அதிகாரம் என்னும் மோதிரத்தை கொடுங்க. அல்லேலூயா. அவன் என்ன தூரத்துல இருந்து வந்து பாக்குறான், என்ன ஆடம்பரம் இது, இவ்வளவு நாள் இல்லாத ஆடம்பரம். வழியில சொல்றாங்க, இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பா மேல அவங்க கோச்சில் வர்றான். கடைசியில நடந்த சம்பவம் தெரியுமா? அதை தமிழ்ல தான் படிச்சிடலாம். 31, 32 படிச்சிருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. அவரு இருக்கே ஒரு ஆழமான ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் உள்ள ஒரு விசேஷமான ஒரு பந்தம் இது. விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும், பாக்கியவான்களுக்கும் அபாக்கியவான்களுக்கும், கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தரையே தேடாமல் இருக்கிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதான். என்ன சொல்றாரு? 31. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய். இதுதான் விசுவாசிகளுக்கு சொல்றது. பாக்கியவான்களுக்கும் விசுவாசிகளுக்கு சொல்றார், மகனே, நீ எப்போது என்னோடு கூட இருக்கிறாய், நீ என் மகனா இருக்கிறாய், என் மகளா இருக்கிறாய், என்னோடு கூட இருக்கிறது எல்லாம் உனக்கு தான்பா சொந்தம். உன் சகோதரனாகிய இவனோ மரித்து போய்விட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவத்துல மரித்து போனான், மறுபடியும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்த்தெழுந்தான். காணாம போன ஆட்டை போல அவன் இருந்தான், திரும்பவும் என் கண்கள் அவன் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் எல்லாருமாய், மகனே மகளே, நாம் எல்லாருமாய் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டாமோ? நாம மகிழ்ச்சியா இருப்போமே என்று சொல்லி ஆண்டவர் அவரை ஆறுதல் படுத்தினார். ஐயோ, இவங்கெல்லாம் வந்துட்டுக்கிறாங்களே, ஐயோ அவங்கெல்லாம் வந்துட்டுக்கிறாங்களே, அவங்க எல்லாம் வரணும் தான் நம்ம ஜபம் இல்லையா? நல்லாரும் பொல்லாரும் என்ன பண்ணும்? ஆண்டோட சமூகத்துக்கு வரணும். மகனே, என்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் உன்னுடையதுதான். விசுவாசிகளுக்கு ஆண்டவர் சொல்றார் இல்லையா? நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். ஆயத்தம் பண்ணின பிறகு நான் வந்து எப்பொழுதும் நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படி நான் உங்களை அழைத்து செல்வேன். இதான் விசுவாசிகளுக்கு கடைசி காலத்துல சீக்ரெட் கமிங்ல நடக்க போகிற காரியம் தான். திருச்சபையை சந்திக்கிற நாள், சபையை சந்திக்கிற நாள், விசுவாசிகளை சந்திக்கிற நாள். அதற்கு பிறகுதான் பகிரங்கமான வருகை, உலகமே பார்க்கிற வருகை வரப்போகிறது. அதற்குள்ளாக தான் ஆண்டவர் சொல்கிறார், மகனே, என்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் உனக்கு தான் சொந்தம். நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றார். இன்னும் அநேக ஜனங்கள் இந்த இடத்துல வரணும். எத்தனையோ பேருக்கு போன் பண்ணிருக்கிறோம், எத்தனை பேரை வான் சொல்லி இருக்கிறோம். நேரம் கிடைக்கல, பரவாயில்ல, அடுத்த வாரத்துல இருந்து வருவாங்க. நாம விசுவாசிப்போம். நம்ம மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். பண்ணலாமா? எல்லாருமாய் கண்களை மூடி அவருடைய கரங்களை ஒப்புக்கொடுப்போம். பிரியமானவர்களே, நமக்காக அவர் காத்திருக்கிறவராயிருக்கிறார். நமக்காக அவர் எழுந்தும் இருக்கிறார். நமக்காக நியாயம் விசாரிக்க அவர் காத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த கரத்தில் நம்முடைய ஆவியாத்மா சரீரங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து நாம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. நாம விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை அவர் செய்வார். என்ன செய்வாரு? அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். குருடனின் கண்களை திறந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம விசுவாசிப்போம். நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let us all close our eyes and pray. எல்லாரும் பயத்தோடு பக்தியோடு விசுவாசத்தோடு கூட கண்களை மூடுவோம். Fear and faith in God, let's all close our eyes. சொல்லுங்க, இயேசுவே என் மேல் மனம் இறங்கும், என் குடும்பத்தின் மேல் மனதுருகும், என் மேல் தயவாயிரும். ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் நீர் எங்களை விட்டு விலகவே மாட்டீர். சொல்லி பாருங்க. அப்படியே மலைகள் விலகினாலும் நீர் எங்களை விட்டு விலகாத தேவன். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாருமாய் கண்களை மூடி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, a most holy, loving, heavenly God, எங்கள் மேல் மனதுருக்கமுள்ள தெய்வமே, the God who is in compassion with us. ஆண்டவரே, மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் மனம் இறங்கினீரே, மனதுருகினீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். The God who is moved and filled with compassion by seeing the people who are without shepherd. இவர்கள் எல்லோரும் ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள், இவர்கள் எல்லோரும் கைவிடப்பட்டவர்களா இருக்கிறார்கள் என்று அவர்கள் மேல் மனதுருகினீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். We give you thanks that you have compassioned upon us for being the people who are unqualified and who are forsaken by the people. ஆண்டவரே, இன்றைக்கும் அனாதைகள் மேலும் திக்கற்ற பிள்ளைகள் மேலும் மனதுருகிற தெய்வமா இருக்கிறீரே, அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். Lord, we still believe that you are the God who is having compassion on the children of all those who are needy and who are orphans. ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற அருமையான தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் எல்லாரையும் நம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Father God, we give all the toddlers, the children, and all the elder ones present here today. எங்கள் சரீரத்தில் இருக்கிற தீராத நோய்கள், பலவீனங்கள், ஆண்டவரே, எல்லா விதமான முட்டி வலிகள், தலைவலிகள், ஆண்டவரே, உடல் இருக்கிற வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. All the sicknesses, illness and diseases that we have been carrying in our body, in the name of Jesus we pray and speak over healing upon us. எப்பொழுதே உம்முடைய ஆணிப்பாய்ந்த கரம் எங்கள் ஒவ்வொரு உச்சம் தலைந்து உள்ள காலை நீ தொடுவீராக. ஆண்டவரே, immediately may your nailed hands touch us and bless us with good healing. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை தேடி வந்தவர்கள் ஒருவரும் வெறுமையாய் போகவே கூடாது. ஆண்டவரே, Let all those who have come to your presence not go out with bare hands. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்த தேவன் அற்புதங்களோடு கூட இவர்களை வழிநடத்துங்க. ஆண்டவரே, The God who has done thousands and thousands of miracles in our life, we pray that you will bless them. தொடர்ந்து இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Bless all the servants of God who have been watching this prayer through YouTube and Facebook continuously. ஆசீர்வதித்து வழிநடத்தும். You bless them and you lead them. துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே We தருகிறோம். give you all the glory, honor and praises. இந்த மாதத்தில் பிறந்த நாள் கொண்டாடினவர்களையும் திருமண நாள் கொண்டாடின ஆல்பர்ட் பீனா முதற்கொண்டு ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். We pray for all those who have been celebrating their birthdays and wedding days today. In a special manner, we pray for Brother Albert and Sister Beena. ஆபரேஷன் நன்றாய் நடந்து முடிந்த மணிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We thank you for Brother Money and for his good and successful surgery. அவருடைய மனைவி குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். We surrendered his wife and his family into your loving hands. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the name of our Lord Jesus Christ, we offer this prayer and we pray. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஆமென். அப்படியே செய்வாராக ஆண்டவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டு நம் எல்லாருக்கும் முன்னும் காவலாய் இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த என்றைக்கும் மனதுருகும் தெய்வம் நம் எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென். 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 Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. 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 நம்மேல் மனதுருகிற தெய்வம். இந்த நாட்களிலே மனுஷன் நம்மேல மனதுருகிறாரோ இல்லையோ நம்ம, ஆனால் நம்மேல் மனதுருகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தான் நீங்க அழகான ஒவ்வொரு வார்த்தையை கொண்டும் நம்ம பார்த்தோம். ஆனா கடைசியாக நம்மோடு கூட தேவன் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? அவருக்காய் காத்திருப்பவர்களுக்கும் எழுந்திருப்பவர்களுக்கும் கர்த்தர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்த நீதி இந்த நாளிலே நம்ம பார்த்தோம். இளைய மகன் ஊதாரி பையனுக்கு செய்தார் அந்த நீதியை. அதே போல நாயனூர் விதவி ஒரே ஒரு மகன் செத்து கிடந்தான், அவர்கள் வாழ்க்கையில நீதி செய்தார். தேடுகிற நம் அனைவருக்கும் தேவன் நீதி செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே நம்ம பார்த்தோம், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் நம் வாழ்க்கையில் என்றென்றும் மாறாது என்று சொல்லி நம்ம ஏசாயா 54:10 பார்த்தோம். அதே போல கடைசியாக இந்த பாடலை பாடி தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி. ஆமென். கதைகளை நீக்கி போடுவார், நீக்கி போடுவார்.
அதை போல இந்த பிரச்சனைகளை நீக்கி போடுவார். தேங்க்யூ. விலகி போனாலும் பர்வதங்கள் தெரிந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் தெரிந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் தெரிந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் தெரிந்து போனாலும் போதும் கைவிடாத செய்வர் என்னை விட்டு விடாத ஆண்டவர் போதும் கைவிடாத செய்வர் ஏதாக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்விற்கு போதுமானவர் ஏதாக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்விற்கு போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் தெரிந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் தெரிந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே நன்றி. இந்த மலையை பார்த்து பயந்து நீ போ என்று சொன்னால் அது கடந்து போகும். எப்படி எப்போது போவோம்? நம் விசுவாசத்தோடு சொன்னால் போகும். அதுபோல் நம்ம பார்த்து நிற்கிற எல்லா வித சூழ்நிலைகளை இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு கடந்து போ என்று சொல்லும் போது மனதுருகுகிற தெய்வம் நம்ம மனதுருகி நீதி செய்வார். வந்தவர்கள் ஒவ்வொரு கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நிறைவேறங்களோடு கர்த்தர் மாற்றி போட்டு கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். God bless you all. Be safe. Jesus is coming soon. ஒவ்வொரு நாள் வேதத்தை படிங்க, தியானிங்க, அதன்படி நடங்க. கர்த்தர் உங்கள் மேல மனதுருகுவார், மன இறங்குவார். Thank you, Jesus. நன்றி, 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 நன்றி. God bless you all. Thank you, Jesus.